SC, ST, OBC இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பரபரப்பு குற்றச்சாட்டு. நாட்டின் சொத்துக்களில் முஸ்லிம்களுக்கே முதல் உரிமை என்று கூறியது காங்கிரஸ் கட்சி. ஆட்சிக்கு வந்தால் மக்கள் சொத்துக்களை பறித்து தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு வழங்கிவிடுவார்கள் என மோடி எச்சரிக்கை. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்களிடம் 2 வீடுகள் இருந்தால் ஒன்றை பறித்துவிடும். வாக்கு வங்கிக்காக முஸ்லிம்களை தாஜா செய்யும் அரசியலில் ஈடுபடுவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தேர்தல் விதிகளை மீறி இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் நோக்கத்தில் பிரதமர் பேசியுள்ளதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தகுதி நீக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தல். அரசியல் கட்சி தலைவர்கள் மதத்துவேச கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். பிரதமர் மோடியின் பேச்சை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பிரதமர் மோடியின் பேச்சு குறித்து EPS அறிக்கையில் கண்டனம் என்ற வார்த்தை கூட இல்லையே என செய்தியாளர்கள் கேள்வி. கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம், போதுமா என பதிலளித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். பிரதமர் மோடி மீது டெல்லி காவல் ஆணையரிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புகார். இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சுகளை மோடி கக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. நாட்டிலேயே அதிக வெப்பம் பதிவான இடங்களில் ஈரோடு 2ஆம் இடம். நேற்று ஈரோட்டில் 109.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1160 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 53,600 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 145 ரூபாய் குறைந்து 6,700 ரூபாய்க்கு தங்கம் விற்பனை. ஒரே நாளில் சவரனுக்கு 1000 ரூபாய்க்கு மேல் குறைந்ததால் பெண்கள் நிம்மதி. மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படவில்லை. மத்திய அரசு விருது அறிவித்திருந்த நிலையில் நேற்று நடைபெற்ற விழாவில் வழங்கப்படாததால் அதிர்ச்சி. அறிவிக்கப்பட்ட அனைவருக்கும் ஒரே நேரத்தில் விருதுகள் வழங்கப்படாது என மத்திய அரசு தரப்பில் தகவல். அடுத்த கட்ட விழாவில் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. தனது மகனுக்காக பிரச்சாரம் செய்ததாக ஒரு புகைப்படத்தை காட்டினால் 1 கோடி பரிசு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவிப்பு. கடைசி நாள் வரல, ஒரு நாளாவது என்னுடைய மகன் தென் சென்னை வேட்பாளர் நான் வந்து கேம்பெயினுக்கு போயிருப்பேனா, ஒரு போட்டோ காமிங்க, அவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் தரேன். வடலூர் சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் அமைக்கும் பணியை தமிழக அரசு மீண்டும் தொடங்கியதற்கு கண்டனம். சத்தியஞான சபையின் மாண்பை குறைக்கும் வகையிலான கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்தவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். கேரளாவில் பறவை காய்ச்சல் உறுதியானதை அடுத்து தமிழகத்திற்கு கோழிகள் எடுத்து வர தடை. எல்லையில் உள்ள 12 சோதனைச் சாவடிகளிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழக அரசு ஆணை. பெண்
டிஎஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மனு தள்ளுபடி. சரணடைய விலக்கு கோரிய மனுவையும் தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மதுரை சித்திரை திருவிழாவின் போது போலீசாரின் கண்காணிப்பு ட்ரோன் கேமராவை பிடிக்க முற்பட்ட இளைஞர்கள் தவளை போல் தாவி தாவி செல்ல வைத்து நூதன தண்டனை விதிப்பு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் உலாவரும் கரடி குட்டிகள் பிடிக்க முடியாமல் திணறும் வனத்துறை. காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. செங்கல்பட்டு மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் யாஷிகா ஆனந்த் ஆஜர். எவ்வளவோ போராடியும் கெஜ்ரிவாலுக்கு இன்சுலின் வழங்காத மத்திய அரசு ஹனுமனின் அருளால் இன்று வழங்கியுள்ளது. டெல்லி ஆம் ஆத்மி அமைச்சர் சௌரப் பரத்வாஜ் நெகிழ்ச்சி. उनकी पूजा करते हैं। आज अरविंद केजरीवाल की जान को खतरा था। न तिहाड़ इंसुलिन देने के लिए तैयार था, न केंद्र सरकार इंसुलिन देने। நடிகரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் ரோட் ஷோ பிதாபுரம் தொகுதியில் போட்டியிட உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கலையொட்டி பேரணி. ஆந்திராவில் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம். தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. கேரளாவில் பாஜக வங்கிக் கணக்கை தொடங்கலாமே தவிர மக்களவை சீட் கணக்கை தொடங்க முடியாது என சசி தரூர் விமர்சனம். ஏழைகளுக்கு வங்கிக் கணக்கை தொடங்கியதில் பாஜக பெருமிதம் கொள்கிறது என ஜே.பி. நட்டா பதில். மத்திய அமைச்சரும் திருவனந்தபுரம் பாஜக வேட்பாளருமான ராஜு சந்திரசேகர் ரயில் பயணம். தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பாரசாலையில் இருந்து சென்றார். சந்திரபாபு நாயுடுவின் மகனும் மங்களகிரி தெலுங்கு தேச கட்சி வேட்பாளருமான நரலோகேஷின் சொத்து மதிப்பு 543 கோடி ரூபாய். வேட்புமனு தாக்கலில் தகவல். குண்டூர் தொகுதி தெலுங்கு தேச கட்சி வேட்பாளர் பெம்மசானி சந்திரசேகரின் சொத்து மதிப்பு 5785 கோடி ரூபாய். நடப்பு மக்களவை தேர்தலின் மிக பெரும் கோடீஸ்வரர் வேட்பாளர் என தகவல். மத்திய பிரதேசத்தில் சாக்கடை பாயும் ஆற்றின் நடுவே அமர்ந்தும் மூழ்கியும் உஜ்ஜைன் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் போராட்டம். ஷிப்ரா ஆற்றில் கழிவுகள் கலக்கப்பட்டு மாசடைவதை தடுக்கவில்லை என கூறி நூதன எதிர்ப்பு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் யோகா சாமியார் பாபா ராம்தேவ் நாளிதழ்களில் வெளியிட்ட மன்னிப்பு விளம்பரத்திற்கு உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி. பொருட்களை பிரபலப்படுத்த கொடுத்த விளம்பரத்தின் அளவிற்கு மன்னிப்பு விளம்பரம் கொடுத்தீர்கள் என சரமாரி கேள்வி. வறட்சி நிவாரணம் அளிக்காமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு கர்நாடகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதாக புகார். விதான் சவுதா காந்தி சிலை அருகே
முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் காங்கிரசார் போராட்டம். உத்தரப்பிரதேசத்தில் அமைச்சரை அடித்து உதைத்து மூக்கை உடைத்த மக்கள். திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட போது தொகுதிக்கு இதுவரை செய்தது என்ன என கேட்டு தாக்குதல். ஐபிஎல் தொடரில் கடந்த போட்டியில் தோல்வியடைய செய்த லக்னோவுக்கு பதிலடி கொடுக்குமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி? சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரு அணிகளும் பல பரீட்சை. மலையாள பட ஷூட்டிங்குக்காக ஈரோடு வந்த நடிகை த்ரிஷா கேரவன் அருகே திரண்ட ரசிகர்களை பார்த்து கையசைத்து மகிழ்ச்சி. வெள்ளை நிற உடையில் செம ஸ்டைலாக போஸ் கொடுத்த நடிகை சமந்தா. கையில் அணிந்திருந்த வாட்சின் விலை 70 லட்சம் ரூபாய் என தகவல். சென்னை விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் செய்தியாளர்களை கண்டதும் நலம் விசாரித்தார். How are you, madam? I'm good. How are you? I'm fine. Any updates? நான் சென்னை வந்திருக்கேன், அதுதான் இப்போ updates. குழந்தைக்கு தாயான பிறகும் குறையாத அழகு. நடிகை காஜல் அகர்வாலின் புதிய போட்டோஷூட் கவனம் ஈர்ப்பு. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் கோலாகலம். பக்தர்களின் விண்ணதிரும் முழக்கத்துடன் வைகை ஆற்றில் இறங்கினார். பச்சை நிற பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். லட்சக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரை பீச்சியடித்து முழக்கம். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வை காண கூடிய பக்தர்களால் விழாக்கோலம் பூண்ட மதுரை மாநகரம். வைகை ஆற்றில் கடல் என திரண்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கம். வைகை ஆற்றில் இறங்கிய அழகரை காண நள்ளிரவு முதலே காத்திருந்த பக்தர்கள் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் உற்சாக நடனமாடி மகிழ்ச்சி. வைகையில் எழுந்தருளியதை தொடர்ந்து ராமராயர் மண்டபத்தில் தங்க குதிரையில் வந்த கள்ளழகரை குளிர்விக்கும் தீர்த்தவாரி. தண்ணீரை பீச்சி அடிக்கும் வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. தென் மாவட்டங்களில் களை கட்டிய கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வுகள். பல்வேறு ஊர்களிலும் ஆறுகளில் இறங்கியவரை கண்டு பக்தர்கள் பரவசம். தமிழகத்தின் பல்வேறு கோவில்களிலும் சிறப்புற நடைபெற்ற சித்திரை தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. அம்மன் கோயில்களில் பால் குடம் சுமந்த பக்தர்கள் கடும் வெயிலிலும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வழிபாடு.